உங்க போன் லாக்ல இருக்கும்போது கூட நீங்க பேசுறத கேக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா? அப்ப இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்க போன் உங்களுக்கே ஆப் அடிக்கும் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? அப்ப இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஹலோ உறவுகளே, வெல்கம் டு மெட்ராஸ் மம்மே மீடியா. இது உங்க ஷரண் கண்ணன், கெட் டு நோ வித் ஷரண் கண்ணன் செக்மெண்ட் 3. அண்ட் நம்ம செக்மெண்ட் குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க மெட்ராஸ் மம்மே மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் ஃபன் என்டர்டைன்மெண்ட்ஸ்க்கு நான் அஷூரன்ஸ். ஓகே, இப்போ செக்மெண்ட் குள்ள போவோம். இப்ப பாத்தீங்கன்னா, ஆமா மக்களே, இப்ப நீங்க உங்க போனை லாக்ல வச்சிருக்கும் போது கூட உங்க போன் நீங்க பேசுறத சைலண்டா ஒட்டு கேட்டுட்டு இருக்கு. அது ஜோக் இல்லைங்க, நிஜமா சீரியஸா தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இது ஸ்மார்ட் போன் வச்சிருக்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப முக்கியம். ஸோ வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க. பொதுவா நீங்க இன்ஸ்டாகிராம், கூகுள் இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நீங்க கண்டிப்பா மைக்ரோஃபோன் எனேபிள் பெர்மிஷன் கொடுத்துருப்பீங்க. அந்த பெர்மிஷன் வச்சு அது நம்மளுக்கு வீடியோ இல்ல ஆடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றதுக்காகவும் மட்டும் இல்லாம நம்ம வாய்ஸ் டு டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றதுக்காகவும் தான் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. பட் அது மட்டும் கிடையாதுங்க. நீங்க போன் லாக்ல இருக்கும் போதும் அது பேக் ஹேண்ட்ல ஆப்ரேட்டிங்ல தான் இருக்கும். அது ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கும் போது முக்கியமான நீங்க பேசுற விஷயத்தெல்லாம் அது உள்வாங்கிக்கும். அது உள்வாங்குற விஷயத்த ஒரு டேட்டாவா கன்வெர்ட் பண்ணும். பட் இதுல நீங்க பேசுற எல்லா விஷயத்தையும் அது ரெக்கார்ட் பண்ணாது. முக்கியமான சில வேர்ட்ஸ் மட்டும் தான் அது கேதர் பண்ணிக்கும். இது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போ நான் என் ஃப்ரெண்ட் கூட பேசிட்டு இருக்கேன். என் போன் லாக்ல இருக்கு, என் பக்கத்துல தான் இருக்கு, பட் டேட்டாலாம் ஆன்ல இருக்கு. ஓகேவா? என் ஃப்ரெண்ட் கிட்ட மச்சான் இருந்தா நான் இந்த வீக்கெண்ட்ல ஷூ வாங்க போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசுறேன்னா அது என்ன பண்ணணும்னா ஷூ அப்படின்றது ஒரு கீவேர்டு. அதை இன்டேக் பண்ணிக்கும். அது ஒரு டேட்டாவா கன்வெர்ட் ஆயிடும். ஸோ இந்த போன் பொறுத்த வரைக்கும் அந்த ஷூன்றது இப்ப நம்மளுக்கு ஒரு நீட் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் அடுத்த கொஞ்ச நேரத்துல போன் எடுத்து ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்ணும் போதோ இல்ல கூகுள்ஸ் எதனா பண்ணி பண்ணும்போது அட்வர்டைஸ்மெண்டா ஷூ அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அந்த ஷூன்ற கீவேர்டு எடுத்துக்கிட்டு அது டேட்டாவா கன்வெர்ட் ஆயிட்டு அது அந்த டேட்டா அப்டேட் ஆயிடும். அந்த அப்டேட் ஆன டேட்டாவை வச்சு நம்மளுக்கு அது தேவைப்படுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு அதுக்கு ரிலவெண்டான ஆட்ஸ் அது மட்டுமே நம்மளுக்கு ஃபீட்ஸ்ல கொஞ்ச நாளைக்கு காட்டும். இது ஏன்னா அப்போ ஈஸியா அவங்களோட சேல்ஸ் அவங்க அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு டேட்டா சயின்ஸ்னு சொல்லலாம். ஸோ இது சேஃப்டியா அப்படின்னு கேட்டீங்கன்னா 50-50 தான் நான் சொல்லுவேன். அதாங்க ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது நீங்க பேசுற ஒரு ஃபுல் கான்வர்சேஷன் எடுத்துக்காது. சிலப்பட்ட கீவேர்ட்ஸை மட்டும் உள்வாங்கிக்கிட்டு அதுக்கு ரிலவெண்டான ஆட்ஸை மட்டும் உங்க ஃபீல்ட்ல புஷ் பண்ணும். ஸோ அதுக்காக தான் இது யூஸ் பண்றாங்க. இது உங்களுக்கு சேஃப் இல்ல உங்களுக்கு வேண்டாம், இந்த மாதிரி ஒரு ஸ்பை மாதிரி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? அதை ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு சொல்யூஷன் நான் தரேன். அதுக்கு முன்னாடி நீங்க மெட்ராஸ் மம்மாவை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் அமைக்கிட்டு வீடியோக்குள்ள கண்டினியூ பண்ணுங்க. இது ஒண்ணும் இல்லைங்க. நீங்க சிம்பிளா உங்க ஸ்மார்ட் போனை ஓபன் பண்ணிட்டு செட்டிங்ஸ்குள்ள போங்க. செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு பிரைவசின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. இல்லைன்னா ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா பிரைவசின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பிரைவசி ஆப்ஷனுக்குள்ள போனீங்கன்னா மைக்ரோஃபோன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மைக்ரோஃபோன் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா எந்தெந்த ஆப்ஸுக்குலாம் நீங்க பெர்மிஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்டே இருக்கும். அதுல சைட்ல எனேபிள் ஆஃப் அப்படின்ற ஒரு பட்டன்ஸும் இருக்கும் ஈச் ஆப்போட ஸ்ட்ரைட்டா. ஸோ இது உங்களுக்கு எந்தெந்த ஆப்புக்கு தேவை இல்லை எந்த ஆப்புக்குமே தேவை யூஸ் பண்ணும் போது மட்டும் நான் எனேபிள் பண்ணிக்கிறேன் அப்படின்னா எல்லாத்தையுமே டிசேபிள் பண்றீங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு ஷூ எக்ஸாம்பிள் மாதிரி நீங்க சப்போஸ் எதனா ஒருத்தவங்க கிட்ட பேசியோ இல்ல எதனா ஒன்று சர்ச் பண்ணதோ அதுக்கு ரிலவெண்டான அடுத்த கொஞ்ச நேரத்துல உங்க போன்ல இல்ல ஒரு ஃபீல்ட்ல இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதைதாங்க நான் சொல்ல வந்தேன். அண்ட் இதோட நம்ம கெட் டு நோ வித் ஷரண் கண்ணன், அதாவது GKSK செக்மெண்ட் 3 கன்க்ளூட் ஆகுது. அண்டில் தட் சைனிங் ஆஃப் ஷரண் கண்ணன். அண்ட் மறக்காம இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா நம்ம மெட்ராஸ் மம்மே மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.